சேஷு என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். எங்களை மாதிரி உள்ள காமெடி ஆர்டிஸ்டோடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மிக கேவலமான நிலைமை. உடம்பு சரியாச்சுன்னா பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு. 5 ரூபா அனுப்பு, 10 ரூபா அனுப்பு, 100 ரூபா அனுப்புன்னு. ஏன் ஒரு ஒரு இயக்குநர்கள் சைட்லேயும் சரி தான், இல்லை ஒரு நடிகர்கள் சைட்லேயும் சரி தான், ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? இப்போ சேஷுவுக்கு 10 லட்ச ரூபா இல்லாததுனால அவருடைய ஆப்ரேஷனே பண்ண முடியாத சூழ்நிலை ஆச்சுங்கிறாங்க. ஏன் ஒரு ஹீரோ நினச்சால ஒரு ஒரு இயக்குநர்கள் நினச்சா அதை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது? பாவம் இவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி இவரை மாதிரி இன்றைக்கி சமீப காலமாக இறந்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் எல்லாம் உதவி இல்லாமல் உள்ள சூழ்நிலைகள் இருக்குது. இவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கும், 10 நாளைக்கு, 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஷூட்டிங் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவருடைய இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. ஏன்னா இப்போ தான் ஒரு பீக்கில் ஒரு நல்ல ஒரு இதில் வந்துக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக், 3 பிளாக்கு. இந்த நிலை மாறணுன்னா ஏதாவது ஒரு நடிகர் சங்கமோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும். இல்லைன்னா இந்த மரணங்கள் இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பிச்சைக்கார நிலைமை, இந்த காமெடி ஆர்டிஸ்டோடைய நிலைமை ஒரு பிச்சைக்காரன நிலைமையாட்ட ஆகி போச்சுது. அவ்வளோதான். ஏன் சார் சங்கங்கள் வந்து இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போடலையா சார்? ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் 10 லட்சம் 1 கோடி கூட போடலாமே. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல. அதுக்கு ஒரு 10,000 ரூபாயோ 15,000 தேவை. அந்த 10,000 ரூபா 15,000 நடிக்கிறவங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு கொடுக்குறதில்ல. 5,000, 4,000, 8,000, சப்போஸ் 10,000 சொன்னால் கூட அந்த சம்பளம் எங்களுக்கு கரெக்டாக வர்றதில்லை. நானே நடிகர் சங்கத்திலே பல கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், எங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ். இப்போ சங்கங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவீங்க? சங்கங்கள் கண்டுக்கிறது இல்லை. இந்த சேஷுவுக்கு இப்போ எனக்கெல்லாம் சேஷுவுக்கே இந்த மாதிரி நிலமெல்லாம் நான்லாம் இறந்து போனோம்னா என்ன ஆகும்னே தெரியாது. சேஷுவுக்கே இந்த நிலைமை. இத்தனைக்கும் நிறைய செல்வாக்கான ஆள் அவர். எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. 1-2 பேருக்கு இல்லை, அத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. படிப்பு செலவு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு காப்பாற்றுறது, என்னென்ன இல்லாமல் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணுற சேவைகளெல்லாம் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இது ஏன் இப்போ இவர் ஹெல்ப் பண்ணவங்க இவருக்கு பண்ண முடியாது? ஏன்னா அந்த மாதிரி உள்ள அடிமட்ட லெவல். ஒரு பெரிய லெவலில் உள்ளவங்க பார்த்துக்கலாம்ல. இப்போ சேஷுக்கு கூட நடித்தவங்களே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட ஒரு 10 லட்சம் தானே. செத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டும் மாலை போட்டுக்கிட்டும் உங்க சாகுற வரைக்கும் நின்றுக்கிட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நின்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் நண்பர்கள் எல்லாருமே அவர் வந்து புகைப்பிடித்தலுங்கிறது தெரியும். புகைப்பிடிச்சனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறீங்களா? புகைப்பிடித்ததுனால ஹார்ட் அட்டாக்னு இல்லை. ஏங்க வெஜிடேரியன், அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார். ஸ்மோக் பண்ணுறது அது வந்து ஒரு இதுதான். ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. நண்பர்களை வந்து தடுக்கலாமே, அதுக்கான ஒரு இது வந்து நான் இந்த ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டு தான் சொல்லணும். கவர்மெண்ட்டு வித்துறாதீங்க, இந்த புகைப்பழக்கம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டுருங்க, வித்துறாதீங்க, நாங்கள்லாம் செத்து போயிட்டு இருக்கிறோங்கிறது இல்லை. உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் படுத்திருந்தாச்சுன்னா அவரை காப்பாற்றுறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஏன் இல்லை? யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நடிகர்கள் ஒரு ஹீரோ நினச்சாச்சுன்னா ஒரு 10,000 ரூபா 10 லட்ச ரூபா கொடுக்க முடியாதா? இல்லை அவங்க ஃபுல்லாக அவனுடைய ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாதா? இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியாதா? ஹெல்ப் கேட்டு பண்ணலையா சார்? இல்லை எல்லா ஹெல்ப் எல்லா இடமும் ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லா இடத்துலையும் ஹெல்ப்புன்னு கேட்டோம். 500 ரூபா 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஹெல்ப்புங்கிறது எதுக்குங்க? பிச்சை எடுக்கிறது என்னதுங்க? அது அவரோட சொந்த கருத்து. சந்தானம்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம ஒரு ஹீரோன்னு வேணால் நம்ம இன்டர்வியூவில் சொல்லிக்கலாம். ப்ரொடியூசர் நண்பர் அவர் லொல்லு சபாங்கிற இது வந்து அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அவர் பண்ணியிருக்கலாம். ராம்பாலான்னு ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, அவர் பண்ணியிருக்கலாம். 10 லட்ச ரூபா தானேங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு 10,000ங்கிறதே பெருசு. 10 லட்ச ரூபா தானே பண்ணியிருக்கலாம்ல. 10 நொடியில் கொடுத்துருந்தா நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல. செத்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு சோகமாக வந்துக்கிட்டு அது என்னதுங்க அது? பாவம், அந்த மனுஷன் படுத்துருக்கிற பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. தேங்க்யூ சார்.